உலகத்துல எங்கெங்கே பேசின தெளிவா நீங்க கவனிச்சுக்க. அதனால அம்பேத்கர் சொல்றாரு, ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான்ட்டு. அதைத்தான் உங்க பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கோம். நான் அடிமை, நீங்கள் அடிமைகள். அதையே நமது தலைவர் சொல்றாரு, நமக்கென்று குரல் கொடுக்க, நமக்கென்று ஆதரவு கரம் நீட்ட உலகத்தில் எவர்மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள். நல்லா நீங்க வச்சுக்கணும், உனக்கு ஒருத்தனமே கிடையாது. அப்பாவை கட்டிடுறான், தூக்குல தொங்க விட்டுறான். அவர் தொங்கிக்கிட்டு இருக்கும் போதே அவர் மனைவியை கற்பழிக்கிறான், தாயை கற்பழிக்கிறான். கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டு சின்ன வயசு பிள்ளை, 8 வயசு 7 வயசு பிள்ளைகளை ஆசாரி வச்சிருக்கிற உளி இருக்குல்ல, அதுல உயிர் உறுப்பை சிதைச்சு குடலை கீறி எடுத்து மேல வச்சு கொன்னுட்டு போறாங்க. நாடகங்களை எண்ணற்ற கொடுமை. இப்படி 1 2 கிடையாது, 1 2 கிடையாது. இதெல்லாம் மறந்துருச்சுமா, இதெல்லாம் பேசாதேங்கிறா. நினைச்சு பாருங்க, போர் முடிஞ்சிருச்சு, 3 லட்சம் பேர் முள்ளு கம்பிக்கல. ஒரு தங்கச்சி எனக்கு ஒரு கடிதம் எழுதுறா, அண்ணா அவனுக்கு மாற்று உடைகள் இல்ல, நாங்க ஒரு 10 பேர் இருக்கிறோம், முகாமலம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அந்த தங்கச்சி எழுதுறா, எங்களுக்கு மாற்று உடைகள் இல்லையண்ணா, வருகிற வழியில நம்ம சொந்தங்கள், நம்ம என்ன மக்களினுடைய பிணத்தில் இருந்த உடையை உருவி உடுத்தி கொண்டு வந்தோம். இப்ப இது மாற்று உடை இல்ல, ஒரே நாச்சம், ஜனங்களுக்கு கிட்ட போக முடியாது, எங்களுக்கு நாங்களே தள்ளி தள்ளி இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இப்ப நீ ஒண்ணு செய்யனா, உன்னால முடிஞ்சா எங்களுக்கு மாற்று உடைகளை வாங்கி அனுப்பு, உனக்கு முடியலைன்னா சைனைடாவது வாங்கி அனுப்பு என்று எழுதுறா. இத படிச்சுட்டு நான் மறந்துட்டு போயிடணும். எப்படி இருக்கு? எல்லாரையும் வர வச்சான், வரிசையா வர வச்சான். சிங்கள இது பாதுகாப்பான பகுதின்னு வர வச்சான். அதுதான் என் தம்பி திலீபன் குறிப்பிட்டான். இது சேஃப்டி சோன் வான். மொத்தமா இப்படி குவிச்சு கொண்ட போட்டு கொண்டான். கேட்க நாதி கிடையாது. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா, எல்லாரும் உலகம் முழுமைக்கும். அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் இதை கவனிச்சுக்கணும். கற்பனை பண்ணிப்பார் வரும்போது இங்க சோதனை சாவடி, அங்க வர்றா, எல்லாரும் நிர்வாணம் ஆயிரணும். ஏன் நிர்வாணப்படுத்துறான்? மறைவா ஏதாவது ஆயுதம் வச்சிருக்கானான்ட்டு. அப்ப கூட அப்பாவுக்கு முன்னாடி அம்மாவுக்கு முன்னாடி அம்மா, அம்மாவுக்கு முன்னாடி மகன், மகனுக்கு முன்னாடி தங்க, அண்ணனுக்கு முன்னாடி தங்க, எல்லாரும் நிர்வாணம் பண்ணின்னு கையை உயர்த்தி வரணும். அப்படியே வரும்போது கிட்ட வரும்போது சோதிப்பான். நம்ம அக்கா தங்கச்சியை மாற பிடிச்சிட்டு என்ன குண்டா வெடிக்குமா அப்படின்னு கேட்கணும். இதை பார்த்துட்டு நம்ம மறந்துட்டு போயிடும். நல்லா கவனம் வச்சுக்க, நீ எல்லாரும் மறந்துட்டு போலாம், நான் உயிரோட இருக்கிற வரை இந்த விடுதலை நெருப்பு எரிஞ்சுட்டு தான் இருக்கு. நல்லா நீ கவனிச்சுக்க. நெருப்பை குப்பையை போட்டு மூடிவிடலாம் என்ற நினைப்பு எவனுக்கு இருக்கக்கூடாது. பத்த வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒத்த ஆளா வந்தேன், 2008 இருந்து கத்துறேன், 2008 இருந்து கத்துறேன், ஒத்த ஆளா. 2010 இருந்து எங்க மூத்தவர் சொன்னது போல 7 ஆண்டுகள் 1 லட்சம் சீமான்கள் இந்த மண்ணில் உழவிட்டு இருக்காங்க. லட்சம் பேரு, பல லட்சக்கணக்கான என் தம்பி தங்கிகளின் உறவுகள் என்னோடு இருக்கிறாங்க. அது வேற, என்னைய மாதிரியே லட்சம் பேர் இருக்காங்க. இப்ப பாத்தியில எனக்கு எப்ப பேச நேரம் கொடுக்குறாங்க. இன்னும் பல பேர் இருக்கான் பேசுறதுக்கு நேரம் இல்லாம. எல்லாம் சுருக்கமா பேசிட்டு உட்கார்ந்து இருக்கு. விட்டா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவான். தொலைச்சு எடுத்து போடுவான். நீ நினைச்சிருக்க, நீ எதையும் மறக்க மாட்டான், எதையும் மறக்க மாட்டான். என் தலைவன் சொன்னது, தம்பி நம் இனத்திற்கென்று ஒரு வரலாறு இல்லை, ஆனால் தன் இன விடுதலைக்காக ஒரு இனம் போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும். நீ நல்லா கவனிச்சுக்க. சுத்தி ராணுவம் அடைச்சிருச்சு, போர் முடிவு வரப்போகுது. ஆனாலும் என் தலைவன் சொன்னது, பத்த வச்சு விட்டுட்டான், அது எரியும். இப்ப எரியுது, உலகம் பூரா எரியும். என்ன நடக்குது? அங்க கொஞ்சம் எரியுது, அங்க கொஞ்சம் எரியுது, அங்க கொஞ்சம் எரியுது, அங்க கொஞ்சம் எரியுது. ஒரு இடத்தில் குவித்து பெருமெடுப்பாக பெரும் புரட்சியாக விரைவில் இதை மாற்றுவோம். நீ நினைச்சிருக்க, எதையும் மறந்து கடந்து போற
ஒரு கூட்டம் இல்லை நாங்க